ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி மிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம கருப்பு கவுனி, பார்லி, கொள்ளு, மூங் தால் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் கஞ்சி மிக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஸ்வீட்டாகவும் பண்ணலாம், ஜாகரி போட்டு இல்லாட்டி சால்ட் போட்டு ஒரு ஸ்பைசி இதுவாகவும் பண்ணலாம். இதில் நம்ம பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணுறனால ஒரு ஸ்பைசினஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பார்லி, 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி, 1 கப்பு கொள்ளு ஹார்ஸ் கிராம், 1 கப்பு மூங் தால், அப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன், ஃபெனல் 1 டீஸ்பூன், குமின் சீட்ஸ் 1 டீஸ்பூன் அண்ட் ட்ரை ஜிஞ்சர் 1 டீஸ்பூனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஒன்றும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ண போகிறோம். 1 கப்பு பார்லி எடுத்துக்கோங்க. எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண போகிறோம். இதை பர்ன் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறோம், லோ டு மீடியம் ஃப்ளேமில். அடுத்தது அதே பேனில் 1 கப்பு கருப்பு கவுனி அரிசி தாங்க எடுத்துக்கிறோம். இதுவும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 1 to 2 மினிட்ஸ் ஆகும். இந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், பர்ன் பண்ணிடாதீங்க. ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே பேனில் நம்ம 1 கப்பு கொள்ளு தாங்க எடுத்துக்கிறோம். ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் ஹை கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ங்க. ஸோ ரொம்ப நல்லது நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணதுக்கு. இதையும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ரோஸ்ட் பண்ண போகிறீங்க. லைட்டாக 1 to 2 மினிட்ஸ் ஆகும். லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணுங்கள், பர்ன் பண்ணிடாதீங்க. அடுத்தது அதே பேனில் 1 கப் மூங் தால் தாங்க ஃப்ரை பண்ண போகிறோம். இதையும் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது 1 to 2 மினிட்ஸ் ஆகும், பர்ன் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் டவுன் பண்ணுங்கள். கடைசியாக அதே பேனில் நம்ம பெப்பர், ஃபெனல் அண்ட் குமின் தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். இதுவும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் வச்சுட்டு கூல் டவுன் பண்ண வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கூல் டவுன் ஆட்டுங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இல்லாட்டி கொஞ்சம் வார்மாக இருந்தால் கூட நீங்கள் அரைக்கும் போது தண்ணி விட்டுரும். அதனால் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நீங்கள் அரைக்கும் போது ட்ரை ஜிஞ்சர் பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இது பேட்சாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரே மிக்சியில் எனக்கு எல்லாமே பத்தாது. ஸோ நீங்கள் பேட்சாக நான் பண்ணுறேன். இதை நீங்கள் மொத்தமாக ஒரு மாவு மில்லில் கொடுத்தும் பண்ணலாம். பட் நான் இங்கே மிக்சி ஜாரில் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் எல்லாமே கிரைண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராகவே கிரைண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம ரெஸ்ட் ஆஃப் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் நான் கிரைண்ட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா நைஸ் பவுடராக சூப்பராகவே இருக்குது. இதை நீங்கள் ஸ்வீட் கஞ்சியாகவும் பண்ணலாம், காரம் கஞ்சியாகவும் பண்ணலாம். பட் ஆல்ரெடி பெப்பர் எல்லாமே போட்டிருக்கனால ஸ்பைசி கஞ்சி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?